ஹாய் அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் கம்பெனி லா, வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனி. ஸோ கம்பெனிஸ் லா 1956 வந்து நாட் ஓன்லி கம்பெனி எப்படி ஃபார்ம் பண்ணணும், எப்படி வந்து அதை இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் சொல்லாமல் அவங்க வந்து கம்பெனியை வைண்டிங் அப் பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்றது. கம்பெனி வைண்டிங் அப் அப்படின்னா என்னென்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். கம்பெனியை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸில் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்லைட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனிஸ். வைண்டிங் அப் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா லிக்விடேஷன். இதுதான் வந்து கம்பெனியோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் டைம். ஸோ இந்த கம்பெனியை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த வைண்டிங் அப் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணாங்க. டிசால்வ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டிசால்வ், வைண்டிங் அப், இந்த வார்த்தைகள்லாம் வந்து லிக்விடேஷன், இந்த மூணு வார்த்தையும் இன்டர்சேஞ்சபிளி தே கேன் யூஸ், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வைண்டிங் அப் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண டெசிஷன் கிடையாது. ஒரு கம்பெனியில் வந்து லாஸ்ட் கட்டம், இதுக்கு மேலே வந்து கம்பெனியை ரன்னே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் வந்து வைண்ட் அப் பண்ணுவாங்க. கம்பெனியை வைண்ட் அப் பண்ணும்போது நிறைய ஃபோர்ஸஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். கிரெடிட்டார்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், ஈவன் கவர்மெண்ட்டு கூட ஒரு சில நேரம் அதை வந்து என்ன சொல்கிறது, இன்டரப்ட் பண்ணி அவங்கள முடிஞ்ச அளவுக்கு வந்து வைண்ட் அப் பண்ண விடாமல் அந்த கம்பெனியை ஸ்டாப் பண்ண தான் பார்ப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கேட்பரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபினான்ஷியல் க்ரன்ச் ஏற்பட்டு ஒரு 2 years 3 years பேக் ஃபினான்ஷியல் க்ரன்ச் ஏற்பட்டு அதை க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு பேங்க் மூலமாக ஆர்பிஎஸ், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் பேங்க் மூலமாக லோன் கொடுத்து அவங்கள வைண்ட் அப் பண்ண விடாமல் பண்ணாங்க. ஆனால் சில கம்பெனிஸ் இருக்குது, சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆச்சுன்னா ரீசெண்டாக ஒரு ஃப்ராடில் வந்து மாட்டினாங்க ஒரு 5 years பேக், 5 to 6 7 years பேக். ஸோ அவங்கள என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த கம்பெனியை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிடணும், வைண்ட் அப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி. ஸோ வைண்ட் அப் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்க என்னென்ன அசட்ஸ் வந்து இருக்கோ அந்த அசட்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணிவிட்டு அவங்க டெப்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணது போக சர்ப்ளஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனாக எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ஸோ வைண்டிங் அப் ப்ரொசீஜரில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா ஷேர்ஸ் வந்து நமக்கே தெரியும், ஃபஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ், டிபென்ச்சர் ஷேர் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து நம்மளோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் அண்ட் மோட்ஸ் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி. ஸோ இதை வந்து வைண்டிங் அப் பண்ணுறதே வந்து 2 விதமாக வைண்ட் அப் இருக்குது. ஒன்று வந்து கோர்ட், ட்ரிபுனல் கோர்ட் வைண்ட் அப் பண்ணும். ஸோ நமக்கு ட்ரிபுனல் அப்படின்றது தெரியும், எந்த வித இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ், எந்த வித என்ன சொல்கிறதுனா இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு இடையில் நடக்கிற சில பிரச்சனைகளோ இல்லைன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் சம்மந்தமாக இருக்கிறத வந்து ட்ரிபுனல் கோர்ட் தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து வைண்ட் அப் பண்ண சொல்கிறது ஒரு டைப். இல்லைன்னா வந்து வாலண்டியராக கம்பெனியோட மெம்பர்ஸ் இல்லைன்னா கிரெடிட்டார்ஸ்ன்றவங்க கடன் கொடுத்தவங்க, மெம்பர்ஸ் வந்து ப்ரமோட்டர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இவங்க வாலண்டியராக வந்து ஓகே இந்த கம்பெனியை நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாக க்ளோஸ் பண்ணுற டைப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைப்பை பார்க்க போகிறோம். ட்ரிபுனல் கோர்ட்டு எதுக்காக அதை வந்து வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இது வந்து எப்பயுமே கம்பல்சரியாக, ஏன்னா கோர்ட்டில் வந்து போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். மேபி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ராடோ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணாமல் இருக்கிறனாலையோ இல்லைன்னா அந்த கம்பெனினால் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறனால இந்த மாதிரி இருக்கிறது கூட இதில். இப்போ நம்ம ரீசெண்ட் எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டெர்லைட் அப்படின்ற கம்பெனியை வந்து டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸும் பண்ணலாம். அண்டு இதை வந்து 6 டைப்பாக பிரிக்கிறாங்க. எப்படி கோர்ட் வந்து இந்த கம்பெனிஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லும் அப்படின்றத
ஒன்று வந்து ஸ்பெஷல் ரிசொல்யூஷன். கம்பெனியில் வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. மீட்டிங் போட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வச்சு ஒரு ரிசொல்யூஷன் பாஸ் பண்ண சொல்லி அது மூலமாக வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் அப்படி இருக்கிற பட்சத்தில், அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை வந்து ரெஜிஸ்ட்ராருக்கு அவங்க அனுப்பலைனாலும் ட்ரிபுனல் கோர்ட்டில் மூலமாக என்ன சொல்லிடுவாங்கன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து கம்பெனியை ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணலை, இல்லைன்னா வந்து அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை கோர்ட் சஸ்பெண்ட் பண்ண சொல்லும்போது நிப்பாட்டி வைக்கல அப்படின்னா அதுக்கும் வந்து மொத்தமாக வைண்ட் அப் பண்ண சொல்லிடுவாங்க. அண்டு நமக்கே தெரியும், ஃபோர்த் ஒன் வந்து மெம்பர்ஸ் 50 மெம்பர்ஸ் ஆர் 500 மெம்பர்ஸ் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கணும். அண்டு அதுக்கு கீழே மெம்பர்ஸ் ரெடியூஸ் ஆகக்கூடாது. அண்ட் தென் இதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மினிமம் வந்து பேங்கிங் கம்பெனினா 10 அதர் கம்பெனிஸ்க்கு வந்து 20. ஸோ இந்த மெம்பர்ஸில் வந்து ஏதாவது ஒரு ரிடக்ஷன் இருக்குது, கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னாலும் வைண்ட் அப் பண்ணுறது ஒரு இன்னெவிட்டபிள் திங். அண்டு இனபிலிட்டி டு பே இட்ஸ் டெப்ட்ஸ். அவங்க வந்து அவங்கள வாங்கின கடனை வந்து அவங்களால கொடுக்க முடியலை. அப்படி இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னு ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்ற போது கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி 6 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது போக லிஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணுறது கோர்ட்டு வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் இப்படி வைண்ட் அப் பண்ண சொல்லும் போது இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த கம்பெனியை சுற்றி உள்ள இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். அந்த பெட்டிஷனை வந்து கோர்ட் வந்து ரெஜிஸ்ட்ரார் மூலமாக போகலாம், இல்லைன்னா வந்து கோர்ட்டில் ட்ரிபுனல் கோர்ட்லேயே நேரடியாகவும் ஃபைல் பண்ணி அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களோட கம்பெனி சஸ்பென்ஷன் ஆர் வைண்டிங் அப் ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பெட்டிஷன் கொடுக்குறதுனா, பெட்டிஷன் கம்பெனி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து கிரெடிட்டர்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரெஜிஸ்ட்ரார் கூட ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து சில கேசஸில் வந்து கம்பெனி வைண்டிங் அப்போ ஸ்டாப் பண்ண நினைக்கும். ஏன்னா வந்து கம்பெனின்றது ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு 200 வருஷம் இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை சுற்றி இருக்கிற எல்லாமே பாதிக்கப்படும். எக்கனாமி வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதனால் வந்து இப்படி ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு நியர்லி இம்பாசிபிள். அதையும் தாண்டி க்ளோஸ் ஆகுதுன்னா அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து இந்த பெட்டிஷன்ஸில் இந்த யாராவது பெட்டிஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வைண்டிங் அப் ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வைண்டிங் அப் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்கணும். இப்படி வைண்ட் அப் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் மாதிரி, மனு மாதிரி நம்ம வந்து அதை அட்வர்டைஸ் பண்ணணும். தென் வந்து ட்ரிபுனல் கோர்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க வந்து அதுக்கு தே வில் கிவ் த பவர் டு வைண்ட் அப். தென் வந்து என்னென்னலாம் வந்து வைண்ட் அப் பண்ணுறதுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படின்றது. கான்சிக்வன்சஸ் அப்படின்னா விளைவுகள். இப்போ வைண்ட் அப் பண்ணுறோன்னா நான் சொன்ன மாதிரி இதை சுற்றி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு 3 month நோட்டீஸு, இல்லைன்னா வந்து ப்ரொசீஜர் படி அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய டியூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம செட்டில் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொசீஜரை பார்க்கணும். தென் வந்து ப்ரொசீஜர் ஆஃப் வைண்டிங் அப் பை ட்ரிபுனல் மூலமாக வந்து அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதையும் ஃபாலோ பண்ணணும். ஃபைனலாக வந்து ஒரு கமிட்டி ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்து அதை பார்த்து ஓகே அப்படின்னு சைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தே கேன் டிசால்வ், அந்த கம்பெனியை டிசால்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு செட்டில் பண்ணிவிட்டு அதோட கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து வைண்டிங் அப் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தென் வாலண்டரி வைண்டிங் அப். நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா வைண்டிங் அப் பை ட்ரிபுனல் கோர்ட். இப்போ ட்ரிபுனல் கோர்ட்டோட இன்டர்ஃபரன்ஸே கிடையாது. ஒன்லி மெம்பர்ஸ் இல்லை கிரெடிட்டர்ஸ் வந்து ஓகே கம்பெனியை வைண்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரிசொல்யூஷனோ இல்லை ஆர்டினரி ரிசொல்யூஷனோ கம்பெனியில் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து ஒன்றில் மீட்டிங் மாதிரி போட்டு அது இதில் வந்து ரிசொல்யூஷன்னா ப்ராமிசஸ், இந்த மாதிரி ஓகே நாங்கள் வந்து கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரே ஒருமித்த மனதாக அவங்க முடிவு எடுத்து கம்பெனியை க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அதற்கான விளைவுகள் வந்து 6 டைப்ஸ் ஆஃப் கான்சிக்வன்சஸ் இருக்குது.
ஸோ இதை ஃபுல்லாக செட்டில் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அல்லது மெம்பர்ஸோட கன்சென்சஸ் இருக்கணும். அவங்க ஒருமித மனதாக வந்து தீர்மானிக்கணும். அப்படி அவங்க தீர்மானித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ண வேண்டிய செட்டில்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வராது. ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னா அந்த கம்பெனிக்காக வாங்கின கிரெடிட்டார்ஸ்க்கு, கடன் அவங்க யார் யார் வந்து கிரெடிட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து டெப்டை ஃபுல்லாக பே பண்ணணும். நம்ம கடனை ஃபுல்லாக பே பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பேமெண்ட்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி டிபென்ச்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ்க்கு பே பண்ணதுக்கப்புறம் கம்பெனியோட ஸ்டாஃப்ஸு, சர்வன்ஸு யார் யார் இருக்காங்களோ, முக்கியமான சிஇஓ ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்து வேறு கம்பெனி அவங்க வந்து பார்த்துக்கிற சொல்லிவிட்டு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொசீடிங்ஸ், கம்பெனி மேலே ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனியை வைண்ட் அப் பண்ணதுக்கப்புறம் அது கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ எப்படின்னு ஒரு மனிதன் வந்து இறந்ததுக்கப்புறம் அவன் மேலே எந்த ஒரு கேஸஸ் எல்லாதோ அதே மாதிரி கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொசீடிங்ஸை முடிச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். ஏன் அப்படி? இப்போ சப்போஸ் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு மனிதன் இறந்ததுக்கு சமம் தான் கம்பெனி. ஏன்னா அதைத்தான் நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு அசம்ஷனில் ஆர்டிஃபிஷியல் என்டிட்டி அப்படின்னு, மனிதன் மாதிரி அது ஒரு நிகராக ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் அந்த கம்பெனியும். ஸோ அதனால் வந்து எல்லா ப்ரொசீடிங்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும். ஃபைனலாக நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு மிச்சம் மீதி பணம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பே பண்ணிடணும் ஃபஸ்ட்டு, இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் அல்லது மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும். ஃபைனலாக இதுக்கு வந்து ஒரு காஸ்ட் இன்கர் ஆகும். கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து செலவு ஆகும். நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதோ அதை விட க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து காசு செலவாக தான் செய்யும். மேபி இப்போ ஒரு 1 crore பிஸ்னஸ்னால் அதில் ஒரு 10% ஒரு 10 lakhs வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு செலவாகும். ஸோ அந்த காஸ்ட்டையும் வந்து நம்ம இன்கர் பண்ணணும். ஸோ இது போக ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, அந்த காஸ்ட்டு, இந்த காஸ்ட்டு நிறைய இருக்குது. ஏன்னா லாஸ்ட் தான் அவங்களுக்கு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ அதை ஃபுல்லாக வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எவ்ரி ஒன். ஸோ இதுதான் வந்து வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனியோட ப்ரொசீஜர் அண்ட் கான்சிக்வன்சஸ். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வந்து இல்லை சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரிப்பேர் பண்ணி தமிழில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ. வி வில் see you in next.